டாக் லைஃப் பார்க்கறதுக்கான 5 முக்கியமான ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. இந்த ரீசனுக்காகவும் நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். நாலாவது வந்து இந்த படத்தோட விஷுவல் டிஓபி ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு, மிரட்டி விட்டுருக்காரு. ஸோ ட்ரெய்லர்லேயே இந்த அளவுக்கு விஷுவல் இருக்குன்னா படத்தில் இந்த அளவுக்கு விஷுவல் இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. மூணாவது வந்து நம்ம தலைவர் ஏஆர்ஆரோட மியூசிக்கு. ரொம்ப நாளாக வந்து இவருக்கு வந்து ஒரு ஹிட்டு கிடைக்கலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பிக் பேங் பிளாக் பஸ்டர் சாங்ஸு பிஜிஎம்லாம் வந்து கொடுத்து பட்டையை கிளப்பியிருக்காரு. இதுக்காகவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ரெண்டாவது ரீசன் சொல்ல வேண்டியது மணிரத்னம் கமல்ஹாசன் காம்போ. இது வந்து பல டிக்கெட் கழித்து சேர்ந்ததுனால இந்த காம்போவும் வந்து மக்கள்கிட்ட வந்து வேறு லெவல் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு காம்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். எஸ்டிஆரும் கமல் காம்போவும் தான். ஸோ உங்கள் காம்போ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, வேறு லெவலில் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இவங்க 2 பேரும் வில்ல மாதிரி காட்டிக்கிறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காகவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம்.